ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் அங்கேயே ட்ரைனிங் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே நான் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதெல்லாம் போதும், படித்ததெல்லாம் போதும், ஏற்கனவே 2 டிகிரி உங்கள் அப்பாவை மீறி நான் படிக்க விட்டுட்டேன். நீ அதனால் ரொம்ப என் பேச்செல்லாம் எதுவும் கேட்க மாட்டேங்கிற, பண்ண மாட்டேங்கிற. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் நான் சொல்கிறத இனிமேல் நீ கேளு. உங்கள் அண்ணனும் சொல்லிட்டான், இனிமேலாம் படிக்க வைக்க வேண்டாம், ஏற்கனவே நீங்கள் படிக்க வச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானோன்னே நானும் என் பொண்ணுக்கிட்ட அப்படி பேசினேன். ஏன் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன தான் ஃபேமிலியில் இருக்கோம், பிள்ளைங்களுக்காக நம்ம பண்ணுனாலும் சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதை நம்ம ஏற்றுக்காமல் போகலாம். இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நமக்கு அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் வர்றப்போ, ஏன்னா என் பொண்ணோட படித்தவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்குது. எல்லாமே அவங்க செட்டில்ட் ஆகிட்டாங்க. இவளும் கிட்டத்தட்ட 2 டிகிரி முடித்து அப்புறம் ட்ரைனிங் வேறு எங்கேயோ அட்டன் பண்ணா. அதுக்கப்புறம் ஓரளவு நான் சொல்கிறதையே கேட்காம தான் ஒரு இதுவுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானும் சரி, அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் இது பண்ணிக்கிட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் இப்போ எல்லோரும் கேட்குறதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. இனிமேலாச்சும் நான் உன் முடிவை கேட்குறதுக்கான இது கிடையாதும்மா. இனிமேலாம் நீ ட்ரைனிங்லாம் ஒரு வருஷத்துக்குலாம் அட்டன் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ இத்தனை நாள் வரைக்கும் பண்ணதே போதும். நீ வேணால் கல்யாணம் ஆகி உன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு நீ ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீ கூட இது பண்ணிக்கலாம். நான் அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னோடனே எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன், ஏம்மா இப்படி அடுத்தவங்க பேசுகிறதெல்லாம், இந்த ஒரு இது மட்டும் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா ஸ்டார்டிங்கே ஒரு 30,000 40,000க்கு தான் வேலை கிடைக்கும். அப்படி இருக்கிறப்ப ஏம்மா அப்படி கடைசி நிமிஷத்தில் எப்படி சொல்கிறீங்கன்னா, ஒரு வருஷம் மட்டும் எனக்கு டைமிங் கொடுங்கம்மா அப்படின்னோடனே, நான் கொடுத்ததெல்லாம் முடிஞ்சு போயிட்டு என்னால் இதுக்கு மேலே எதுவும் இது பண்ண முடியாது. உங்கள் அண்ணன் வேறு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். என்னென்னா, இவளால் எனக்கு கல்யாணம் லேட் ஆகுது, நான் விரும்புகிற பொண்ணு வீட்டில் எவ்வளோ நாளைக்கு நான் இது சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த பொண்ணு வீட்லேயும் இப்போ 2 வருஷமாக சொல்லி எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. அவங்க வீட்லேயும் அவங்களுக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கிறதுனால வேறு வழி கிடையாது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் அவங்க வீட்டில் அடுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அப்படி இருக்கிறப்போ எனக்காக அவங்க 2 வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் இன்னொரு வருஷம்னா எப்படி நான் அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுமா? உன் பொண்ணு சொல்கிறாங்கிறதுக்காக நீ இது பண்ணிக்கிட்டு இருக்கியே, அவளை விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி தங்கச்சியை வச்சுக்கிட்டு இவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க முடியல, இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பேர் நமக்கு தேவையா சொல்லு? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன இது பண்ணணுமோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் இதுக்கு மேலெல்லாம் எதுவும் இது பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, நான் இனிமேல் எதையும் பேசுகிறதுக்கு விரும்பலம்மா. நீ என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. உனக்கு என்ன தோணுதோ அதை தான் நீ பேசிக்கிட்டு இருக்க, பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் இனிமேல் எந்த ஒரு இதுவுமே இது பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே, அதுவும் உண்மை தான், நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள. ஆனால் ஒரு விஷயத்த நீ நல்லாவே புரிஞ்சுக்கணும். எதுவுமே இப்போதைக்கு இருக்கிற நிலைமையை பொறுத்து நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒரே விஷயந்தான். இது மாதிரி நீ முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கிறதுனால நான் சொல்லிட்டேன். இது மாதிரி நீ மேரேஜுக்கு சம்மதிச்சா தான் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ உன்னோட இதை நீ பார்த்துக்க. இதுக்கப்புறம் என் முடிவுக்கு நீ கட்டுப்படலைன்னா நீ ஹாஸ்டலில் தங்கிக்கோ. ஏன்னா அண்ணன்ட்ட அவனுக்கும் மேரேஜ் நடக்கணும். அவனும் 2 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு அவனும் சொல்லிட்டு தான் இருக்கான். எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கிறப்போ நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், பண்ணணுமா? நீ புரிஞ்சுக்காமல் எதையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுற. அதை அடுத்த இதுக்கு நீ யோசிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதெல்லாம் எனக்கு புரியுதுமா, புரியாமலாம் கிடையாது, எனக்கு எல்லாமே புரியுது. இருந்தாலும் நான் ஒரு வருஷம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டோம். இன்னும் ஒரு 1 இயர் இந்த ட்ரைனிங்கை மட்டும் அட்டன் பண்ணிட்டேன்னா நல்ல ஜாப் கிடச்சிரும். அதுக்கப்புறம் கூட நான் ஒரு வேலை கிடச்சிட்டுனா கூட நான் எந்த ஊரில் வேலை கிடைக்குதோ அந்த ஊரில் கூட மாப்பிள்ளை பார்த்துக்கலாம், நான் ஒர்க் பண்ணிக்குவேன். உனக்கும் பின்னாடி நிறைய ஹெல்ப் பண்ணுவோம்மா. அண்ணன் பாப்பான்னு மட்டும் நினைக்காத. அண்ணன் கண்டிப்பாக உன்னை பார்க்க மாட்டான். அவன் சேலரியை வச்சு அவன்
ஃபேமிலியை ரன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கப்போ நீ என்ன பண்ணுவ, இந்த ஒரு வீட்டு வாடகை வாங்கி வச்சுட்டு மட்டும் உன்னால் எல்லாம் பார்த்துக்கிட்டுற முடியுமா அம்மா அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் மனசு கொஞ்சம் வேறு மாதிரி மாறுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க முகத்தை வச்சு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் என்ன ஏதுங்கிறத. அப்படியே கொஞ்சம் பார்த்தேன். சரி பார்க்கலாம்